கைஸ் வீடியோக்கு ஃபஸ்ட்டு ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம ஸ்க்ரீனில் பார்த்துக்கும்போது சூப்பரான ஒரு லவ் வீடியோ வந்து எப்படி மேக் பண்ணுறதை பற்றி பார்க்க போகிறோம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்துருக்கீங்கன்னா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோக்கு ஒரு லைக்கை பண்ணிட்டு பாருங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். உங்கள் மொபைலில் இன்ஷாட் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிவிட்டு வீடியோன்ற கேட்டகரியை செலக்ட் பண்ணிக்கோங்க. நியூன்னு இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு மேலே பிளாங்க்ன்றதை செலக்ட் பண்ணிட்டு கீழே டிக் ஆப்ஷனை கொடுத்துருங்க. கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா டியூரேஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிட்டு அதில் பென்சில் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் எத்தனை செகண்ட் வீடியோ மேக் பண்ணலாம்னு நினைக்கிறீங்களோ அத்தனை செகண்ட் கொடுத்துட்டு ஓகே ஆப்ஷனை கொடுத்துட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துருங்க. கீழே ஃபஸ்ட் ஆப்ஷனு கேன்வாஷ்ன்ற ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணுங்கள். இதில் 9:16 ரேஷியோ செலக்ட் பண்ணுங்க. ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா தெரியும், 9:16 ரேஷியோ செலக்ட் பண்ணிட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துருங்க. கீழே பிப்புன்ற ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணுங்கள். மேலே ஃபோட்டோ கேட்டகரி செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் எந்த ஃபோட்டோ வச்சு எடிட் பண்ணலாம்னு நினைக்கிறீங்களோ அந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு அதை லைட்டாக மட்டும் ஜூம் பண்ணிக்கோங்க. நம்ம ஏன்னா ஃப்ரேம் வீடியோ வந்து செட் பண்ண போகிறோம். ஸோ அந்த மாதிரி லைட்டாக ஜூம் பண்ணிவிட்டு இந்த இமேஜோட டியூரேஷனை எண்டிங் வரைய வீடியோ வரை எண்டிங் வரைய ட்ராக் பண்ணிக்கோங்க. அந்த ஃபோட்டோ செலக்ட் பண்ணிட்டு ரைட் சைடு அட்ஜஸ்ட்மெண்ட் அதாவது ஃபில்டர் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு அட்ஜஸ்ட்மெண்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு ஸ்டேச்சுரேஷன் உங்கள் ஃபோட்டோஸ்க்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி கான்ட்ராஸ்ட்டையும் தேவையான அளவுக்கு இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. லைட்னஸை லைட்டாக கம்மி பண்ணுறதா தான் நீங்கள் கம்மி பண்ணிக்கலாம். இப்போது டிக் ஆப்ஷனை கொடுத்துருங்க. இப்போ வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு கீழே பிப் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. மேலே வீடியோ கேட்டகரி இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு க்ரீன் ஸ்க்ரீன் வீடியோ வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன், அந்த வீடியோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு இங்கே ஃபுல் ஸ்க்ரீன் செட் பண்ணுற ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுத்து ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. இப்போ கீழேயே ஸ்க்ரோல் பண்ணுங்கள், உங்களுக்கு வால்யூம்ன்ற ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி அதில் இருக்க வால்யூமை ஃபுல்லாக மைனஸில் கொடுத்துருங்க. இப்போ ஓகே ஆப்ஷன் கொடுத்துருங்க. கீழே குரோமோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணுங்கள். அதை செலக்ட் பண்ணிட்டு க்ரீன் மேலே இந்த மாதிரி ஒரு டச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு க்ரீன் மட்டும் கரெக்டாக ரிமூவ் ஆகிருக்கும். இப்போ கீழே பாருங்கள் ஸ்ட்ரென்த்துன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதில் வந்து ஒரு 70 இல்லை 60 கொடுத்துக்கோங்க. ஷார்ப்பாக வந்து 60 இல்லைனா ஒரு 70 வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ நீங்கள் 70 வந்து ஷார்ப்பாக கொடுத்துட்டு இப்போது டிக் ஆப்ஷனை கொடுத்துருங்க. இப்போ எகைன் அந்த ஃப்ரேமில் வந்து கரெக்டாக உங்களோட ஃபோட்டோஸ் இருக்கான்றதை பாருங்கள். உங்களுக்கு ஃபோட்டோ கரெக்டாக ஃபுல் ஸ்க்ரீனுக்கு செட் ஆகலை அப்படின்னா அந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிட்டு லைட்டாக அந்த ஃப்ரேம் அளவுக்கு இந்த மாதிரி ஜூம் பண்ணிட்டு எகைன் வந்து அந்த ஃப்ரேம் மேலே ஒரு கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இப்போ கரெக்டாக வந்து செட் ஆகிடும். இப்போ நீங்கள் லைட்டாக வீடியோவை மூவ் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ எகைன் அந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா காப்பின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு எகைன் ஒரு காப்பி வந்து செட் ஆகிடும். இப்போ அந்த காப்பி பண்ண இமேஜை செலக்ட் பண்ணிட்டு அப்படியே இங்கே கீழே பாருங்கள் ஃபில்டர்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணி அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போய்ட்டு ஸ்டேச்சுரேஷனை செலக்ட் பண்ணுங்கள். ஃபுல்லாக வந்து மைனஸில் கொடுத்துட்டு இப்போது டிக் ஆப்ஷனை கொடுத்துருங்க. எகைன் அந்த ஃபோட்டோவே அந்த பிளாக் அண்ட் ஒயிட் ஃபோட்டோவை இப்போ செலக்ட் பண்ணிட்டு கீழே பாருங்கள் அனிமேஷன்ற ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதில் லூஃப்னு ஒன்று இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு அதில் நிறைய எஃபெக்ட் இருக்கும். அப்படியே லாஸ்ட்டுக்கு போனீங்கன்னா இந்த லைட் ஆப்ஷன் மாதிரி இருக்கும். ஸோ அதை கொடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி பிளிங்க் ஆகி ஷோ ஆகும். இப்போது டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு லைட்டாக மூவ் பண்ணி பாருங்கள். ஒரு ஃபோட்டோ பிளாக் அண்ட் ஒயிட்டாகவும் இன்னொரு ஃபோட்டோ கலர்ஃபுல்லாகவும் ஷோ ஆகும். இப்போ அந்த க்ரீன் ஸ்க்ரீன் மேலே ஒரு கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக வந்து செட் ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் லைட்டாக உங்களுக்கு கரெக்டாக வந்து இருக்கும். இப்போ வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துடுங்க. கீழே அந்த பிப் ஆப்ஷனை எகைன் செலக்ட் பண்ணுங்கள். வீடியோ கேட்டகரி செலக்ட் பண்ணிட்டு டிஸ்கிரிப்ஷனில் ஃபயர் எஃபெக்ட் வீடியோ வந்து கொடுத்துருப்பேன், அந்த வீடியோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு அதை ஃபுல் ஸ்க்ரீன் ஆப்ஷனை கொடுத்து ஃபுல் ஸ்க்ரீன் செட் பண்ணிவிடுங்க. கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள், வால்யூம் ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஃபுல்லாக வால்யூமை மைனஸ் பண்ணிவிடுங்க. இப்போ டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு கீழே பிளண்டிங் ஆப்ஷன் இருக்கும், அதில் ஸ்க்ரீன் ஆப்ஷனை கொடுத்துட்டு டிக் ஆப்ஷனை எகைன் கொடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மூவ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் சூப்பராக வந்து வீடியோ ஷோ ஆகும். இப்போ வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துடுங்க. மியூசிக்கை வந்து ஆட் பண்ணிக்கலாம். கீழே மியூசிக்னு இருக்கும், அதை செலக்ட் பண்ணுங்கள். எகைன் மியூசிக் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். மை மியூசிக்கை செலக்ட் பண்ணிட்டு எக்ஸ்ட்ராக்கு ஆடியோ ஃப்ரம் வீடியோன்னு இருக்கும், அது வந்து வீடியோவில் இருக்க ஆடியோவை தான் நம்ம தனியாக எடுக்க போகிறோம். நான் டிஸ்கிரிப்ஷனில் வீடியோவை கொடுத்துருப்பேன். ஸோ அந்த வீடியோவை செலக்ட் பண்ணிட்டு இங்கே டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆடியோ தனியாக வந்துடும். இப்போது டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு லைட்டாக மூவ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஸ்க்ரீனில் வந்து கரெக்டாக வந்து ஷோ ஆகும். இங்கே கீழே பாருங்கள் வாட்டர் மார்க் இருக்கும், அது மேலே கிளிக் பண்ணி ஃப்ரீ ரிமூவ் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வாட்டர் மார்க் வந்து ஆட்டோமேட்டிக்காக ரிமூவ் ஆகிடும். ஸோ வீடியோஸ் வந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா நீங்கள் கரெக்டாக வந்து வீடியோஸ் வந்து மேக் பண்ணியிருக்கலாம். உங்களுக்கு வீடியோவில் ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா ஒன்ஸ் ரிவைன் பண்ணி பார்த்து நீங்கள் எடிட் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் வீடியோவை ப்ளே பண்ணி பார்த்து மேலே சேவ் ஆப்ஷனை கிளிக் பண்ணி சேவ் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனல்ஸில் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸும் உங்களுக்கு உடனடியாக வரும்.